நான் அன்னைக்கே சொன்னேன், அவருக்கு மக்களுக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன். நான் எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்ப கொடுக்குறேன். இதுதான் அவருக்கு புரியும், இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க, நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால், அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால், லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆனா ஸ்டாலின் பேசுறாரு 77%, 32 லட்சம் பேர்ல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால், அதில் 75% பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும். அத்தனை பொய் செய்தானே, பொய்யாத்தானே செய்தி வெளியிட்டாரு. டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பில வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காயத்தை காட்டி ஆகணும். உண்மைதானே? இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை, இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக, வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது.